ஷர்மிளா, திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அடைந்த தோல்வியை அடுத்து தற்போது திமுக மீண்டும் விறுவிறுப்பான ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தேர்தல் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக ஒரு பெரிய குழு அமைக்கப்பட்டது. அதன் பின் மற்றும் ஒரு குழு தேர்தல் தோல்வியை அடுத்து என்னென்ன மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் கட்சியிலே என்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு தங்கம் தென்னெடுத்து அதன் தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். லண்டன் சென்ற முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அது குறித்து எல்லாம் தற்போது ஆலோசனை செய்து தற்போது சென்னை திரும்பியவுடன் தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் தற்போது நாம் திமுகவுடைய தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள சில முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது உண்மையிலேயே சற்று திமுக அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது என்பதை எடுத்து உரைக்கும் வகையிலே இருந்தது. அதாவது திமுகவிலே முதற்கட்டமாக தேர்தல் தோல்விக்கு அடிப்படை காரணமாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் பலருடைய பதவியை பறிக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையிலே 19 மாவட்ட செயலாளர்களின் திமுகவிலே மாவட்ட செயலாளர் பதவி என்பது மிக மிக முக்கியமானது கட்சிக்கு. எனவே 19 மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிக்கப்பட இருக்கிறது. 19 மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுகவிலே தற்போது 78 மாவட்டங்களை எல்லாம் கட்சி மாவட்டங்களாக 78 இருக்கிறது. அதை 105 மாற்றுவது என முடிவு செய்திருக்கிறார்களாம். அதாவது மேலும் பலருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று பெரிய பெரிய மாவட்டங்களை 4-5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ள மாவட்டங்களை 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்ற வகையிலே மாற்றுவது, கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வகையிலே மாற்றியமைக்கப்பட இருக்கிறது. எனவே மேலும் ஒரு 27 சட்டமன்ற 27 மாவட்ட செயலாளர் பதவிகள் உருவாக்கப்பட இருக்கிற மாவட்ட திமுகவின் கட்சி மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு 27 புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் பல இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையிலே, குறிப்பாக ஜென்சி தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறது. மேலும் பல புதிய பதவிகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. இந்த பல புதிய பதவிகளிலே ஜென்சி இளைஞரணியை சேர்ந்த பலர் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் திமுகவிலிருந்து. அது மட்டுமல்ல, திமுகவிலே மற்றொரு அம்சமாக அதிருப்தியாளர்கள், ஏற்கனவே பல அதிருப்தியாளர்கள் இருக்கிறார்கள். தற்போது பலருடைய மாவட்ட செயலாளரின் பதவிகள் பறிக்கப்படுவதால் அவருடைய கட்சி தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்களாம் அதிருப்தி அடைந்து தேவையின்றி மாற்று கட்சிக்கு சென்று விடக்கூடாது. ஏற்கனவே தாவேகாவிற்கு பலர் தாவி கொண்டிருக்கிறார்கள். கவுன்சிலர்கள், சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தாவி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தாவுதலை, தாவேகா ஆளும் கட்சியாக இருப்பதால் அங்கு தாவி செல்வதை தடுப்பதற்காக அந்த அதிருப்தியாளர்கள் பதவி பறிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் கோமடையாமல் தொடர்ந்து கட்சி பணியை தீவிரமாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக பல புதிய பதவிகளை உருவாக்கப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக சில சீனியர்கள் பதவிகள் பறிக்கப்பட இருக்கின்றன. சில சீனியர் மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் பறிக்கப்பட இருக்கின்றன. அவர்களுக்கு மாவட்ட அளவில் இருந்து மாநில பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. மாநில பொறுப்பு கொடுப்பதன் மூலமாக அவருடைய அதிருப்தியை சற்று தனியே செய்து மாநில அளவிலே நீங்கள் வந்திருக்க என கூறும் வகையிலே ஒரு முடிவினை எடுக்க இருக்கிறார்கள். அதற்காக அந்த பட்டியலை எல்லாம் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் தயார் செய்து விட்டார். இது தொடர்பாக கட்சியின் முன்னணி முக்கிய நிர்வாகிகளுடன் பேசி முடிவும் செய்துவிட்டார். அந்த பட்டியலும் தயாராக இருக்கிறது. இன்னும் ஓரிரு தினங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற பட்ஜெட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த அறிவிப்புகள் திமுகவிலிருந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று மற்றொரு முக்கிய முடிவும் எடுத்திருக்கிறார்கள். வாரிசுகளுக்கு பதவிகளை பெருமளவு குறைப்பது, கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றல் இல்லாமல் புதிதாக வாரிசுகளுக்கு எல்லாம் ஒரு பதவி போனால் இன்னொரு அவருடைய வாரிசுக்கு அந்த பதவி கொண்டு வருவது என்றெல்லாம் இனிமேல் கிடையாது என்ற வகையிலே ஒரு புதிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தான் புதிய மாவட்ட செயலாளர்கள் புதிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் பலரும் என்ற வகையிலே ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்களாம். எனவே திமுகவை பொறுத்த மட்டும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. உள்ளாட்சி தேர்தலை மனதில் கொண்டு அதற்கு ஏற்ப பல திட்டங்கள், செயல் திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்ப செயல்படும் வகையில் செயல் தலைவர் பதவி என்பதை ஒன்று உருவாக்கி அதை உதயநிதிக்கு கொடுக்கலாமா என்ற வகையிலே யோசிக்கப்பட்டது. ஆனால் தற்போதைக்கு அந்த செயல் தலைவர் பதவி எல்லாம் வேண்டாம், ஸ்டாலினே தலைவராக இருந்து தொடர்ந்து செயல்பாட்டிருக்க, ஆனால் முதலமைச்சராக தற்போது இல்லை, அரசு நிர்வாகத்திலே திமுக இல்லை என்பதால் அது தற்போதைக்கு தேவையில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று துரைமுருகனுடைய பொதுச் செயலாளர் பதவியை அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி மற்றவர்கள் கொடுக்கலாமா என்று ஆலோசிக்கப்பட்டது. அதுவும் தற்போதைக்கு இல்லை என தெரிகிறது. பொதுச் செயலராக தொடர்ந்து துரைமுருகன் செயல்பட இருக்கிறார். தலைவராக மு.க. ஸ்டாலின் செயல்படுவார். செயல் தலைவர் பதவி தற்போதைக்கு இல்லை என்பது உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் 19 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் பறிக்கப்பட இருக்கின்றன. புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது.
2 சட்டமன்றங்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற வகையிலே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் புதிய கட்சி மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு, ஜென்சி திமுகவை சேர்ந்த ஜென்சி தலைமுறையினருக்கு அதிக வாய்ப்புகளும் புதிய பொறுப்புகளும் வழங்கப்பட இருக்கின்றன. கட்சி பதவி குறிப்பாக சீனியர் மாவட்ட செயலர்களின் பதவிகள் பறிக்கப்பட இருக்கின்றன. அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்து விடக்கூடாது, தாவேக்காவுக்கு சென்று விடக்கூடாது என்ற வகையிலே தற்போது மாநில அளவிலே சில பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த பொறுப்புகள் பதவி பறிக்கப்பட்டோருக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. எனவே அவர்களையும் ஆறுதல் படுத்தி கட்சி பணியில் தொடர்ந்து செயல்பட வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். எனவே வெகு விரைவில் ஒரு புதிய பாய்ச்சலுக்கு திமுக தயாராகிவிட்டது என்பதையே இது எடுத்து காட்டுகிறது. இன்னும் ஓரிரு தினங்களிலே இந்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கின்ற தகவல் நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது ஷர்மிளா.